முதல் 2 ரவுண்டு போனா என்ன, தேர்ட் டைம் லக்கி அப்படின்னு சொல்லிட்டு 3வது ரவுண்டை பேங்கராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். அடுத்தடுத்து 2 பேட்டர்ஸ் பை பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் அவங்களோட டாப் ஆர்டரை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியான 2 விஷயங்களை அவங்க பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாகவே ஏன்னா சென்னை ஆஃப்கோர்ஸ் ஹிஸ்டாரிக்கலாகவே பார்த்தோன்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஸ்டார்ஸ் ஆகிருக்காங்க நமக்கு தெரியும். டுப்ளசிஸ், சசி, சுரேஷ் ரெய்னா அந்த மாதிரியான டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் வந்து எப்போவுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் இருந்திருக்காங்க. அண்ட் அந்த வகையில் 2 பிளேயர்ஸ் வாங்கியிருக்காங்க. இல்லை நம்பர் 1 டெவன் கான்வே, ஆஃப்கோர்ஸ் அதை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு மிக முக்கியமான பிளேயர் யாருன்னா ராகுல் திரிபாதி. ராகுல் திரிபாதி மாதிரியான ஒரு பிளேயர், அஃப்கோர்ஸ் என்ன சொல்கிறது, அவர்லாம் எப்படி புனேயில் இருக்கும்போது இந்த மாதிரி ஆடினார்னு தெரியும். ஹைதராபாடுக்குமே அவர் ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு பிளேயராகவே இருந்திருக்காரு. ரொம்ப ரிலேபிளான ஒரு பிளேயரும் கூட. போன வருஷம் தான் என்னன்னா அவருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கப்படாமலே போயிடுச்சு. ஸோ அதனால ஆப்ஷனுக்கு வந்திருக்காரு. அவரை 3.4 கோடிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் இந்த ஆப்ஷனோட ஒரு பயங்கரமான ஸ்டீல் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பலர் வந்து அவங்க பதிவுகளை போட்டு வராங்க. அதுவும் குறிப்பாக ராகுல் திரிபாதி மாதிரியான ஒரு பிளேயர் வந்து அந்த டீமோட அப்பர் ஆர்டரில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு ஓட்டையை வந்து அடைக்கிறாங்க அப்படின்றதையும் பலர் சொல்லியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக நம்ம இன்னட் 3 அண்ட் இன்னட் 4 ஆடக்கூடிய ஒரு டேலண்ட் உள்ள ஒரு ஆள் தான் ராகுல் திரிபாதி. அண்ட் அந்த 2ல் எந்த இடத்துக்கு போனாலும் சென்னை சூப்பர் கிங்ஸோட டாப் ஆர்டர் செட் அண்ட் ரெடி டு கோ அப்படின்ற மாதிரியே நம்ம சொல்லிடலாம். ஸோ இந்த போன டைம் அவங்க பிளே ஆஃப்ஸை தவற விட்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த டைம் எப்படியாச்சும் பிளே ஆஃப்ஸ் வந்தது மட்டும் இல்லாமல் எப்படியாச்சும் கப்பையும் அடிக்கிறோம் அப்படின்ற ஒரு மோட்டிவோட அவங்க இந்த வருஷம் கிளம்புறாங்க. அண்ட் அந்த வகையில் ராகுல் திரிபாதி எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பிளேயராக இருப்பார் அப்படின்றது நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் ஹிஸ்டாரிக்கலாக சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் இந்த மாதிரியான ஆந்திராவிலேருந்து வர்ற 3rd or 4th பிளேயரையும் நம்ம பார்த்துருக்கோம். குறிப்பாக அம்பத்தி ராயுடு வந்து எந்த அளவுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு தெரியும். அண்ட் ஆந்திராவை பிறப்பிடமாக கொண்ட திலக் வர்மாவுக்குமே சென்னை பயங்கரமாக ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவங்களால முடியலை. ஸோ அவங்களோட ரைவல் கிளப்பான மும்பை இந்தியன்ஸில் போய் சேர்ந்துட்டார். அந்த வகையில் இப்போ திரிபாதிக்கு அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அண்ட் திரிபாதி வந்து எந்த மாதிரியாக சென்னைக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்க போகிறார் அப்படின்ற நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அண்ட் திரிபாதி அண்ட் அஃப்கோர்ஸ் அவரோட டேலண்ட்டுக்கு நம்ம எந்த ஒரு கொஷினுமே கிடையாது. அவர் எந்த மாதிரியான ஒரு இன்னிங்ஸையுமே அவர் தன்னோட பக்கத்துக்கு இழுக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் இருக்கார். டுவர்ட்ஸ் கடைசி ஒரு 4-5 சீசனாகவே அதை ப்ரூவ் பண்ணிருக்காரு. போன சீசன் மட்டும் கொஞ்சம் ஒரு அவுட் ஆஃப் ஃபார்மில் இருந்தார். அண்ட் அந்த ஒரு ஃபார்மை சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து மறுபடியும் ரீஃபைன் பண்ணுவாரா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ திரிபாதியோட இந்த சைனிங் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸோட டாப் ஆர்டரை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களோட மிடில் ஆர்டருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கவரும் கொடுக்குது. குறிப்பாக தூபை மாதிரியான பிளேயர் வந்து போன சீசன் என்னதான் அவங்களோட கொஞ்சம் அப்படி ஆர்டர் வந்தாலும் அந்த பேட்டிங் லைனப் வந்து பெரிய லெவலில் ஒரு ப்ராப்பரான ஷேப் பிடிக்கவே இல்லை அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். அண்ட் அந்த வகையில் திரிபாதியோட இந்த அரைவல் வந்து டெஃபினட்டாக சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு பயங்கரமான டிராஸ்டிக் சேஞ்சை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும்.